ஆக்சுவலி வந்து இது மாமா குடும்பம் ரெண்டுமே ஒன்று தான் ப்ரோ. அவங்க 2 பேருக்கு தான் இது, ரெண்டுமே பிரிக்க முடியாது. தாய் மாமா குடும்பத்தை நீங்கள் எப்படி பிரிப்பீங்க? கண்டிப்பாக பிரிக்கவே முடியாது. மோரலாக வந்து இது ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் படம். முழுக்க முழுக்க ஃபேமிலிக்கு மட்டும் தான் பிடிக்கும். பட் ஆனால் அடல்ட்ஸுக்கு பிடிக்குமான்னு கேட்டிங்கன்னா பிடிக்காது ஆக்சுவலாக. ஸோ ஏன்னா ஒரு 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 ஜானராக போகும்போது அழுதுகிட்டே வச்சுக்கிட்டே இருந்தால் யாருக்கு தான் பிடிக்கும்? ஸோ அது யாருக்குமே பிடிக்காது. ஓப்பன் அவுட்டாக சொல்லும்போது அதுதான் உண்மை. ஆக்சுவலி எனக்கு பர்சனலாக சொல்லும்போது கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் பண்ணியிருக்கலாம். ஸ்டோரியில் கொஞ்சம் நிறைய சிரிக்க வச்சிருக்கலாம், நிறைய கொஞ்சம் ஆட வச்சிருக்கலாம், நிறைய கொஞ்சம் பாட வச்சிருக்கலாம். எப்பயுமே அழுதுகிட்டே இருந்தால் அந்த படம் கொஞ்சம் அழுகியாக தான் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அழுமுஞ்சி படம் அப்படின்னு போயிட்டு சில பேர்லாம் அப்படி சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆமாம், கண்டிப்பாக லாஸ்ட்டில் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, செகண்ட் ஹாஃப்லேருந்து நீங்கள் அழதான் வைப்பீங்க அப்படின்னா அது கொஞ்சம் சங்கடமாக இருக்குது. அதுதான் விஷயம், வேறு ஒன்றும் கிடையாது. பட் ஆனால் டிக்கெட் கொடுத்து பார்க்குறதுக்கு ஒத்தபலாம் மூவினா சூரி ஃபேஸுக்காண்டி கண்டிப்பாக பார்க்கலாம். ஏன்னா சூரி சார் கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா அவர் மனுஷன் வாழ்ந்துருக்காரு. கதைக்களம் அவ்வளோதான் இருக்குது. ஸோ அவ்வளோதான் டிமாண்ட் பண்ணியிருக்கின்றனால மேபி அவர் அப்படி அவ்வளோ அந்த இன்புட்டில் கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கலாம். மற்றபடி கதைக்கு இந்த கதைக்கு ஒரு சூட்டபுளாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. கொடுத்த காசு கண்டிப்பாக ஒருத்து தான் சார்.